லோன்லினஸ் அண்ட் சாலிட்யூட் ரெண்டுமே தமிழோட தனிமை தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம். அது லோன்லினஸ் நமக்கு தேவையில்லை, சாலிட்யூட் நம்ம வாழ்க்கைக்கு அப்பப்போ தேவை. லோன்லினஸ் நம்மளோட எனர்ஜி, எஸ்டீம் எல்லாத்தையும் குறைச்சிடும். ஆனால் சாலிட்யூட் திரும்பி நம்மளோட ஸ்ட்ரென்த், எனர்ஜி எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ண உதவும். லோன்லினஸ் இஸ் அ சஃபரிங், இஸ் அ பனிஷ்மெண்ட். ஆனால் சாலிட்யூட் ஒரு சாய்ஸ். எப்பெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் வந்து புது தடங்களோ வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு நமக்கு சாலிட்யூட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் லோன்லினஸ் அப்படின்னு இப்போ யூடியூப்ல நிறைய ஏஐ ஜெனரேட்டட் வீடியோஸ்லாம் வருது. அந்த ஏஐ ஜெனரேட்டட் வீடியோஸ்க்கான ஸ்கிரிப்டை கூட நிறைய பேர் வந்து ஏஐ வச்சு எழுதுறோம். இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறோம்னு வைங்க, அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரைட்டர் ஸ்கிரிப்ட் ஃபார் சாலிட்யூட் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அந்த ஸ்கிரிப்ட்லேயே மேக் லோன்லி பீப்புள் பிலீவ் தட் தே ஆர் டூயிங் வாட் தே ஆர் டூயிங் இஸ் சாலிட்யூட் அப்படின்னு போட்டோம். அதுக்கேற்றபடி அது வந்து மாற்றி கொடுத்துரும். அந்த மாதிரி நிறைய யூடியூப் வீடியோஸ் பண்ணுற ஒரு சில விஷக்கிருமிகள் லோன்லினஸ்ஸை சாலிட்யூட்னு நம்ம. இப்போ நீங்கள் இருக்கிறது லோன்லினஸ்ஸாக சாலிட்யூடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃப்ரீ டைம், அதாவது நீங்கள் தனியாக இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறீங்க? வெறுமனே படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது வந்து அது லோன்லினஸ் கீழே தான் வரும். அது வந்து சாலிட்யூட் இல்லை. ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா அந்த 2 மணி நேரத்தில் ஒரு 1 மணி நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, ஓகே, எனக்கு ஒன்றும் இது இல்லை. மீதி உள்ள 1 மணி நேரம் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணுறீங்களா, ஏதாவது புதுசாக கற்றுக்குறீங்களா, இல்லை ஏதாவது சமைக்கிறீங்களா, அது கண்டிப்பாக சாலிட்யூட் கீழே வரும். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசம். ஒரு நோட் எடுத்துங்க. அந்த நோட்டில் நீங்கள் லோன்லியாக இருக்கப்ப, அதாவது தனியாக இருக்கப்ப நீங்கள் தனியாக இருக்கப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எழுதுங்க. சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்களா, படம் பார்க்குறீங்களா, அனிமே பார்க்குறீங்களா, இல்லை தூங்குறீங்களா, புக்கு படிக்கிறீங்களா, இல்லை புதுசாக ஏதாவது ஹாபி ஏதாவது கற்றுக்கிறீங்களா, பெயிண்டிங்கு, குக்கிங்கு, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா, இல்லை வீட்டில் ஏதாவது சரி பண்ணுறீங்களா, ரிப்பேர் ஒர்க்ஸ், க்ளீன் பண்ணுறது கூட நீங்கள் கேட்டால் ரிப்பேர் தான், அந்த மாதிரி பண்ணுறீங்க. சப்போஸ் இந்த மாதிரி நான் சொன்னதை பண்ணிங்கன்னா அது சாலிட்யூட், தட்ஸ் அ சாய்ஸ். இது பனிஷ்மெண்ட். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது, படம் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது லோன்லினஸ் கீழே. யோசிங்க, லோன்லியாக இருக்கீங்களா இல்லை சாலிட்யூடாக இருக்கீங்க? சரி, இப்போ நீங்கள் லோன்லியாக இருக்கீங்க, அதை எப்படி சாலிட்யூடுக்கு வந்து ரீஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஏதாவது கற்றுக்கணும், புதுசாக ஏதாவது கற்றுக்கணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், எந்த இது வந்து இன்ட்ரெஸ்ட் புதுசாக உங்களுக்கு எதனா இன்ட்ரெஸ்டிங்காக தென்பட்டுச்சுன்னா அதை பற்றி படிங்க, அதை பற்றி கற்றுக்குங்க, அதை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. படித்தா 10% தான் ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி மித்தவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு 50% ஞாபகம் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது 100% உங்களோட லைஃபோட ஒரு பார்ட் ஆகிடும். அதனால் உங்களோட லோன்லி டைம் அதை சாலிட்யூடுக்கு மாற்றுங்க. அந்த சாலிட்யூட் டைம் இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி சேஞ்ச் யுவர் செல்ஃப் டு பெட்டர் மேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோட வரேன். அண்ட் தென் பாய்.